படம் வேற லெவலில் இருக்குது. தளபதி ஆல்வேஸ் ராக்ஸ். அவரோட யதார்த்தமான நடிப்பு இன்னமும் கண்டினியூ ஆகணும்னு நான் வந்து தளபதி கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். யுவன் பிஜிஎம், யுவன் லவ் யூ யுவன், ஆல்வேஸ் வேற லெவல் படம் ப்ரோ. நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. எல்லாரும் மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக படத்தை பாருங்கள். எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ட்விஸ்ட்டுமே பயங்கரமாக இருக்குது. மட்டை பாட்டில் பட்டையை கிளப்பிட்டாங்க. வேற லெவல் ப்ரோ படம். த்ரிஷாவோட டான்ஸ் தான் ப்ரோ மட்டை பாட்டோட அல்டிமேட்டு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுல எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். போர் அடிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ. தளபதி இருக்கும் போது எங்கே ப்ரோ போர் அடிக்க போகுது? படம் வேற லெவல், தரமாக இருக்குது. படத்தோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. நான் வந்து பெரிய தளபதி ஃபேன். அதனால் வந்து ஆப்வியஸ்லி ஐ வில் என்ஜாய் த ஹோல் மூவி. எல்லாமே வேற லெவலில் இருந்தது ப்ரோ. தளபதியை வேறு வேர்ஷனில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ப்ரோ. விஜயகாந்தோட என்ட்ரியை பற்றி சொல்லவே வேணாம். அதுதான் ப்ரோ ஓப்பனிங் சீனே வேற லெவலில் இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு அதாவது ஹீரோன்றதை விட மேஜிக் பண்ணிட்டார் அவர். வேறு லெவலில் இருக்குது. விஜய்க்கு ஏற்ற ஒரு படம். இந்த ட்ரெண்டுக்கு விஜய்க்கு ஏற்ற ஒரு படம். நல்லா இருக்குது. பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதுதான் விஜயை இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக மாஸாக இதான் எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தோனி வர சீனு அப்புறம் நல்லா இருந்தது. ஆமாம், எல்லாமே வந்து படத்துக்கு தேவையானதான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கோட கேரக்டர் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஆப்வியஸ்லி டார்லிங் எஸ்கே வந்தது தான். ஆமாம், இல்லை படம் நல்லா இருந்துச்சு. ஆஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன் எனக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிக்கிறேன். ரெண்டு பேர் நடிச்சதுமே நல்லா தான் இருந்தது. ஆமாம், எனக்கு எல்லா விஜயும் பிடிச்சி. கடைசியில் ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் இருக்குது. சூப்பராக இருந்தது. காமெடி எல்லாம் சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க. லாக் இருக்க டைமில் வந்து நம்மளை எப்படி கிளாப்ஸ் வாங்க வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அதே மாதிரி வந்து படத்தில் 3 ட்விஸ்ட் இருக்குது. அவங்க 1 or 2 தான் சொன்னாங்க. பிரேம்ஜி வந்து ரொம்ப ஹைப் கொடுத்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது படம். லாக் இல்லைன்னு சொல்ல. லாக் வர டைமில் நம்ம எப்படி பூஸ்ட் ஆகணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க படத்தில். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. படம் நல்லா இருக்கும். அப்போ அதான் சொல்கிறேன்ல, லாக் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும், லைட்டாக சோறாக தோணும். அந்த டைமில் வெங்கட் பிரபு சொன்னார்ல, லாக் இருக்க டைமில் உங்களுக்கு அந்த பூஸ்ட் வரும், நீங்கள் கிளாப் தட்டுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. ஆமாம் படத்தில் நல்லா தான் இருக்குது. டிஏஜிங் பண்ணாமல் விட்டுருந்தாலே விஜய் நல்லா தான் இருந்திருப்பார் போல். டிஏஜிங் பண்ணதும் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் இப்போ அதாவது அவங்க ரிலீஸ் பண்ண சாங்க்கும் தேட்டரில் வர சாங்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது படம். அதுதான் அன்எக்ஸ்பெக்டடு. பயங்கரமாக வந்தார் அவர். ஐயோ, விஸ்வ கேப்டன் பயங்கரமாக இருந்தார் அவர். ஆமாம் லாஸ்ட்டு 30 minutes வந்து செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எங்கேயும் எஞ்சி போயிடாதீங்க. பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்குது படம். உண்மையில நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நேரம் முடிஞ்சதே தெரில. பட் செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஸ்டார்டிங் லைட்டாக கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. பட் ஆனால் வெங்கட் பிரபு யுவன் காம்போ மிரட்டி விட்டாங்க ப்ரோ. உண்மையில சொல்லுங்கள் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. சான்ஸ் என்ன டிவி தினமாக ஓகே செம்மையாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா கிடையாது. இல்லை அது அப்புறம் பாலிடிக்ஸ் ஆயிரும். பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஸ்பீச்லெஸ் எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்களா பாருங்க, சீக்கிரமே பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. விஜயகாந்த் என்ட்ரி பயங்கரம். அது விஜயகாந்த் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே மொமெண்ட்ஸ் தான் ப்ரோ. நமக்கு 3 hours 3 minutes 3 hours 10 minutes என்ஜாய் பண்ணலாம். குரூப்பை சேர்த்து சொல்கிறேன் நான். ஓகேவா? பயங்கரமாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே சமைச்சு சர்க்கஸ்டுக்காக வரைக்கும் சீச்சி விஜய் ஃபேன் தான். அனில் தான் நல்லா இருக்கு. அனில் தானா தாறுமாறாக இருக்கு போட. என்ஜாய் சொல்லு. நைஸ். ஆமாம், லீவ் போட்டு வந்திருக்கேன். நைஸ். என் மேனேஜர் கண்ணில் மட்டும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருச்சு. ஆடியன்ஸ் எங்கள் உள்ள எல்லாம் சார் என்னெல்லாம் பிபி சார் எல்லாம் ட்விஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அங்கே எல்லாமே ஷவுட் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி சூப்பர். ஸோ அங்கே எல்லாமே ஷவுட் இருந்துச்சு. அண்ட் லைக் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ வெரி என்கேஜிங். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர் பிளாக்கும் கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோனி ரெஃபரன்ஸும் எஸ்கே ரெஃபரன்ஸும் நல்லா இருந்துச்சு. காமெடி அதுவும் நல்லா இருந்துச்சு.
ஃபைட் இருக்குல்ல லாஸ்ட்டாக அந்த கரெக்டாக ஹெட்லேயே அடிக்கிறது அதெல்லாம் தளபதி நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் அவ்வளோதான். ரொம்ப லெங்தி மூவி அண்ட் இவர் பைக்கில் பறந்து வர்றதெல்லாம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் விஜயை வந்துட்டு நம்ம விஜயே வந்துட்டு 21 year old விஜயாவே காமிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒன்றா வந்தது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை இல்லை ஒரு வாட்டி எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப லாங்கு. ஸோ ஆமாம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டயர்ட் ஆகிடுது, முடிங்க அப்படின்னு ஆகிடுது. புரியல. மேபி இப்போ விஜய் ஃபேன்னால பீப்புள் வில் என்ஜாய், பட் இட் வாஸ் ஒன் டைம் வாட்ச். நைஸ் மூவி. த்ரிஷா என்ட்ரிலாம் சொல்லிட்டேன். சர்ப்ரைஸ் என்ட்ரிலாம் எப்படி இருந்துச்சு?